பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம ஒரு சாட்சி குறித்து பார்க்க போறோம். அது என்ன சாட்சி அப்படின்னா, தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல, தேவ ஆவியினால நிரப்பப்பட்டு இருக்கிற இடத்துல யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா, அவங்க தேவ ஆவியினால நிரப்பப்பட்டு தேவனுடைய வார்த்தைகளை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம விசுவாசிகளாகவும் மாற ஆரம்பிச்சிருவாங்க. இதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம சாட்சியில பார்க்க போறோம். எல்லாரும் சாட்சியை கவனமா கேளுங்க, கடைசி வரைக்கும் கேளுங்க. ஜெம்ஸ் ஊழியத்துல பணிபுரிஞ்சிட்டு இருக்கிற சகோதரிகள் எல்லாரும் சேர்ந்து நாவடி என்ற கிராமத்துக்கு ஊழியம் செய்ய போனாங்க. அங்க பனாரஸ் யூனிவர்சிட்டியில படித்து கொண்டிருக்கிற 6 கல்லூரி மாணவர்கள் இந்த சகோதரிகளை சுவிசேஷம் சொல்ல விடாம தடுத்து அவங்கள விரட்டி அடிச்சாங்க. நீங்க எப்படி இயேசுவை பற்றி எங்கள் இடத்துல சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விரட்டி அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கல்லூரி மாணவர்கள் இவங்க எங்க இருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல போய் அவங்ககிட்ட விசாரிக்கலாம். எப்படி நம்ம இடத்துக்கு வந்து இவங்க சுவிசேஷம் சொல்ல போச்சு, இயேசுவை பத்தி சொல்ல போச்சு அப்படின்றத நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களை பார்க்க போறாங்க. அங்க அவர்கள் நுழைந்த உடனேயே அவங்கள பார்த்து அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் என்ன அப்படின்னு கேட்கும்போது, உங்க மக்கள் எங்க இடத்துக்கு வந்து இயேசுவை பத்தி சொல்றாங்க, இதை நீங்க கேட்க மாட்டீங்களா? உங்க இயேசுவை பத்தி சொல்லட்டும், விட்டுறலாம். ஆனா எங்க தெய்வங்களை குறித்து பேசுறாங்க அப்படின்னு இவங்க புதுசா ஒண்ணு சொல்றாங்க. இதை கேட்டு அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் சொல்றாங்க, உங்க தெய்வங்கள் 33 தேவர்கள் இருக்கிறாங்க. அவங்களோட பேரெல்லாம் சொல்லி முடிக்குங்குள்ளேயுமே எங்களுக்கு டைம் இருக்காது, அதுவும் எங்களுக்கு தெரியாது. இப்படி இருக்கும்போது உங்க தெய்வங்களை பத்தி சொல்றதற்கு எங்களுக்கு நேரமே இல்லையே. எங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்றதுக்கே நேரம் இல்லை, அதுவே நிறைய இருக்கு. இதுல எப்படி நாங்க உங்க தெய்வங்களை பத்தி நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் அந்த கல்லூரி மாணவர்களிடத்துல பேசிக்கொண்டு இருக்கும்போது அவங்க தேவ பிரசன்னத்துல இருந்ததுனால அந்த கல்லூரி மாணவர்கள் இன்னும் சுவிசேஷத்தை அதிகமா அவர்களிடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கல்லூரி மாணவர்கள் இயேசுவை அறிந்து கொண்டு புதிய ஏற்பாட்டை வாங்கிட்டு போனாங்க. ஸோ இந்த காரியத்துல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்ம எப்பொழுதுமே தேவ பிரசன்னத்துல இருக்கும்போது நம்ம இருக்கிற இடமும் தேவ பிரசன்னத்தினால நிரம்பி இருக்குங்க. நம்ம இடத்துல யாரு வந்து என்ன கேட்டாலுமே நம்மளால பதில் சொல்ல முடியும். தேவ ஆவியினால அவர்களும் நிரப்பப்பட்டு நம்ம என்ன சொல்றோமோ அதை கேட்பாங்க. ஸோ எப்பொழுதுமே தேவ பிரசன்னத்துல இருக்கணும்னா தேவனோடு ஐக்கியமா இருப்போம், தேவனை சார்ந்து இருப்போங்க. இந்த சாட்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துக்கும் விசுவாசிக்கிறேன். பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.